ஒரே நிமிஷம் கத்தக்கூடாது. ஒவ்வொருத்தரா கேளுங்க, எல்லாருக்கும் சொல்றேன். ஒன் பை ஒன். சரி சரி எஃப்ஐஆர், அதாவது சில குற்றங்களுக்கு, போக்சோ குற்றங்கள், அதே மாதிரி கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் இருக்கக்கூடிய சில குற்றங்களுக்கு எஃப்ஐஆர் போடும் பொழுது சிசிடிஎன்எஸ்மாங்க. சிசிடிஎன்எஸ்ல ஆட்டோமேட்டிக்காவே பிளாக் ஆயிடும். இப்ப இந்த பிஎன்எஸ் ஐபிசியில இருந்து பிஎன்எஸ் மாறும் பொழுது சில டெக்னிக்கல் கிளிஜினால இந்த எஃப்ஐஆர் லாக் ஆவது தாமதமாயிருக்கு. அந்த தாமதமான டைம்ல ஒரு சிலர் பார்த்திருக்கிறாங்க, அதை பதிவிறக்கம் செஞ்சிருக்கிறாங்க, அவங்க வழியா லீக் ஆயிருக்கலாம். ஒன்னு. இரண்டாவது, எந்த எஃப்ஐஆர் போட்டாலும் கம்ப்ளைண்ட் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும். அது மேண்டேட்டரி. அதுபடி நாம விக்டிம்க்கு ஒரு காப்பி கொடுத்தோம். இந்த ரெண்டு வகையில தான் எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கணும். இந்த எஃப்ஐஆர் இந்த மாதிரி கேஸ்ல வெளியே வரக்கூடாது, லீக் பண்ணக்கூடாது. பண்றது சட்டப்படி குற்றம். அதே மாதிரி அந்த லீக் ஆயிருந்தா கூட அதை எடுத்து வச்சுட்டு பெரிய அளவில் விவாதம் செய்வதும் சட்டப்படி குற்றம். என்ன குற்றம்னா, பாதிக்கப்பட்ட நபரோட ஐடென்டிட்டி, அதாவது அடையாளம் எந்த வகையிலுமே வெளியே தெரியக்கூடாது. பேரு தான் சொல்லணும் இல்லை, அவங்க கொடுக்கக்கூடிய சில தகவல்களை வச்சு அந்த பாதிக்கப்பட்ட நபரை நாம அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தகவல் கொடுத்தாலுமே தவறு. அந்த மாதிரி கொடுத்தது வெளியே தெரிய வந்ததுனால இப்ப கோட்டூர்புரத்தில் நம்ம இந்த லீக் பண்ணதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், கேஸ் போட்டிருக்கிறோம். இப்போ அதுபடி போட்டு யார் இதை லீக் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் தகுந்த தண்டனை அளிக்கும். இது பொதுவெளியில இருந்து வந்தது தான். கொஞ்சம் கவனமா கேட்கணும், திருப்பி கேட்கக்கூடாது. எஃப்ஐஆர் போட்டிருக்கிறேன் கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த இதை லீக் பண்ணதுக்கு யாருன்னு கண்டுபிடிச்சு அதுக்குள்ள நடவடிக்கை அதை அனுப்பும். அதுக்கு டைம் இருக்கணும். எஃப்ஐஆர்ல அப்படி மறைக்க கூடாது சட்டப்படி. அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன்ல அப்படி மறைச்சு போடுவாங்க. எஃப்ஐஆர்ல மறைக்க கூடாது. எஃப்ஐஆர்ல மறைச்சா அப்புறம் தெரியும் விஷயம், தகவலே தெரியாதுல்ல.